நம்ம 310 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஆப்ஜெக்ட்னு சொல்லி இதுக்கு ஆன்சர் சொன்னோம். ஞாபகம் இருக்குதா? 311. Which variables are declared in JavaScript when page is closed? Deleted in JavaScript when page is closed. கவனிப்பீங்களா? நம்ம ஒரு பேஜ் இப்ப JavaScript என்னது? வெப் பேஜ்க்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பேஜ் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது எந்த வேரியபிள்லாம் delete ஆகும்னு கேக்குறாங்க. நமக்கு ரெண்டு விதமான வேரியபிள் சொல்லியிருக்கோம். ஒன்னு லோக்கல், இன்னொன்னு குளோபல். லோக்கல் வேரியபிள் அங்கங்கே delete ஆயிடும். குளோபல் வேரியபிள் பேஜ் க்ளோஸ் ஆகும்போது delete ஆகும். சரியா? அங்கங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் லோக்கல் வேரியபிளுக்கு வேலிடிட்டி இருக்கு. அதுக்கு வெளியில கிடையாது. ஃபங்க்ஷன் வேரியபிள், குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள், ஆப்ஜெக்ட் வேரியபிள். குளோபல் வேரியபிள்ஸ் வந்து நம்ம பேஜை க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் ஆகும். சரி, அதெல்லாம் டெலீட் ஆகும். ரைட்டா? குளோபல் வேரியபிள்ஸ், குளோபல் வேரியபிள்ஸ். ஓகேப்பா? சரி. அப்போ எது வந்து பேஜ் க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் ஆயிடும், டெலீட் ஆயிடும்? குளோபல் வேரியபிள்ஸ். ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் வந்து லோக்கல் வேரியபிள், அது அங்கங்கேயே சேர்த்துரும். ஓகேவா? இதுதான் வந்து பேஜ் க்ளோஸ் ஆகும்போது. Which method is called at the moment of instantiation of an object? இதுல தெரியுமா? ஒரு வீட்ல குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? முதல்ல பேர் வைப்பாங்க. அதுதான் அதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. அதேதான் இங்கேயும். இங்க நம்மளுக்கு இந்த நம்ம வீடு எது கேட்டீங்கன்னா ரேம் தான். ரேம்ல குழந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேரியபிள் தான். அந்த வேரியபிளுக்கு நாம இனிஷியலைஸ் பண்ணணும். இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த இனிஷியலைஸ் பண்றதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? கன்ஸ்ட்ரக்டர். குழந்தை பிறந்தா வர்றது கன்ஸ்ட்ரக்டர். அப்ப கடைசியில காலியானா வர்றதுக்கு பேரு டிஸ்ட்ரக்டர். அது இதுல போடல. ஒருத்தர் பிறந்தா வரும்போது பேர் வைக்கிறோம். அப்புறம் கதை முடிஞ்சா அது வந்து டிஸ்ட்ரக்டர். போன் இப்ப பேச மாட்டேன், நான் கிளாஸ் முடிச்சு பேசுறேன். நீ ரொம்ப சஹாருக்கு எவ்வளவு உதவி பண்றேன்னு எனக்கு தெரியும். 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு நான் பேசுறேன். ஓகே, சரி. அதாவது நீங்க ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுவோம், நம்ம எந்த மெத்தட் கால் பண்ணுவோம்? கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? பேர் வைக்கணும், அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர். காலி ஆயிடுது, டிஸ்ட்ரக்டர். சரி. Which is an instance of class? கிளாஸோட இன்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேருன்னு கேக்குறாங்க. கிளாஸோட இன்ஸ்டன்ஸ்க்கு பேரு ஆப்ஜெக்ட். கிளாஸோட இன்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேரு? ஆப்ஜெக்ட். கிளாஸோட இன்ஸ்டன்ஸ்க்கு பேரு ஆப்ஜெக்ட். கிளாஸ்னா மோல்ட் மாதிரி, ஆப்ஜெக்ட்னா அதுல இருந்து கிரியேட் ஆகுது. இப்ப நீங்க நெயில் ஆர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் நெயில் ஆர்ட் விட்டுருக்கீங்க? அதுல நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். அதுல இந்த டெம்ப்ளேட் வந்து கிளாஸ். ஆனா இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்க ஒரு இடத்துல தான் வைக்க முடியுமா? நிறைய இடத்துல டிசைன் கிரியேட் பண்ணலாம்ல. அது வந்து ஆப்ஜெக்ட். நீங்க அது வழியா கிரியேட் பண்ண ஒண்ணும் ஆப்ஜெக்ட். இட்லி தட்டு கிளாஸ், இட்லி ஆப்ஜெக்ட். நீங்க எத்தனை இட்லி வேணா சுட்டு எடுத்துக்கலாம்ல. அதே தான் இங்க. மோல்டு இன்னொன்னு ஆப்ஜெக்ட். கிளாஸ்ன்றது நம்மளோட மோல்டு. ஓகேவா? அதுல இருந்து நம்ம எடுக்கிற ஒரு ஆப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட், ஒரு பொருளும் ஆப்ஜெக்ட், வேரியபிளும். ஓகேவா? which is window method used to move the current window. அதாவது விண்டோவை நம்ம மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் கேக்குறாங்க. மூவ் டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மூவ் டு x, y கோஆர்டினேட்ஸ் கொடுத்தோம்னா போதும், அது என்ன பண்ணும்? நம்மள மூவ் பண்ணிடும். இதுல எது கரெக்ட்னா விண்டோ டாட் மூவ் டு. விண்டோ டாட் மூவ் டு, வெறும் மூவ் டு கிடையாது, விண்டோ டாட் மூவ் டு. மேடம் சொல்லுங்க மேடம். சரி, என்ன பிரச்சனை உனக்கு? நான் கொஞ்சம் நேரம் பொறுத்து போட்டேன். சரி, விண்டோ டாட் மூவ் டு. விண்டோ டாட் மூவ் டு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்ற புது இடத்துக்கு மூவ் ஆயிடும். சரியா? அடுத்தது which property returns the width of visitor screen in pixels. கவனிங்க, இப்ப நம்மளுக்கு ஸ்கிரீன் இந்த இடத்துல எப்படி இருக்குது? இவ்வளவு பெருசு இருக்குது இல்லையா? இத பிக்சல் அப்படின்ற யூனிட்டால மெஷர் பண்றோம். பிக்சல் என்ன தெரியுமா? டாட், ஒரு புள்ளி வச்சா ஒரு பிக்சல். உங்களோட மொபைல் போன்ல நீங்க எது வாங்கும்போது, போன் வாங்கும்போது என்ன சொல்றாங்க? 10 மெகா பிக்சல், 20 மெகா பிக்சல், 50 மெகா பிக்சல் கேமரா சொல்றாங்களா இல்லையா? பிக்சல் என்ன தெரியுமா? பிக்சர் எலமெண்ட். பிக்சல் ஃபார் பிக்சர் எலமெண்ட். ஒரு டாட், ஒரு புள்ளிக்கு பேரு ஒரு பிக்சல். இந்த மாதிரி ஒரு மெகா பிக்சல்னா எவ்வளவு தூரம்? கிலோ மெகா. 1024 1024 வரைக்கும் தான் எத்தனை டாட் வருமோ அதுக்கு பேரு 1024 டாட் உயரம், 1024 டாட் அகலம் இருந்தா அது ஒரு மெகா பிக்சல். ஓகேவா?
அந்த மாதிரி 8 மெகா பிக்சல் 10 மெகா பிக்சல் அப்படி எல்லாம் நம்மளோட கேமராவோட யூனிட்ல சொல்றாங்க. சரியா? இங்க அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கிரீனோட அகலத்தை நம்ம பிக்சல்ல தான் சொல்றோம். சரியா? இதை மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஸ்கிரீன் டாட் விட்த் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்றோம். ஸ்கிரீன் டாட் விட்த், ஸ்கிரீனோட விட்த் தெரியணும்னா ஸ்கிரீன் டாட் விட்த். விண்டோவை மூவ் பண்ணணும்னா விண்டோ டாட் மூவ் டு, விண்டோ டாட் மூவ் டு கொடுத்தா மூவ் ஆகும். ஸ்கிரீன் டாட் விட்த் கொடுத்தா ஸ்கிரீனோட விட்த். சரியா? ஓகேபா? ஓகே. அப்போ கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் தான் பேரு ஆப்ஜெக்ட். மூவ் பண்றதுக்கு விண்டோவை மூவ் பண்றதுக்கு என்ன மெத்தட்? விண்டோ டாட் மூவ் டு. ஸ்கிரீனோட அகலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன் டாட் விட்த். இதே மாதிரி ஸ்கிரீன் டாட் ஹைட்னு ஒண்ணு இருக்கு, அது உயரத்தை கொடுக்கும். சரியா? அடுத்தது which property returns URL of current page. நம்ம இருக்கிற இந்த பேஜ், இப்ப நம்ம எந்த பேஜ்ல இருக்கோமோ அதோட URL வேணும்னா அதுக்கு என்ன மெத்தட் இருக்கு கேக்குறாங்க. href location dot herf னு சொல்றாங்க. href னு டைப் பண்ணிரணும். இங்க இதுல தப்பா இருக்குது, ஆனா தப்பா இருந்தாலும் அதுதான் ரைட்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? லொகேஷன் டாட் href இது. சரியா? நீங்களும் இந்த மாதிரி டைப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கை வந்து எப்பவுமே ஹெச்க்கு அப்புறம் ஆர் டைப் பண்ணி பழக்கம். டிஃபால்ட்டா ஹெச்னு டைப் பண்ணிடும். அதனால இது என்னது? லொகேஷன் டாட் href. லொகேஷன் டாட் href அப்படின்னா நாம இருக்கிற கரண்ட் பேஜோட அட்ரஸ். கரண்ட் பேஜோட அட்ரஸ் நம்ம எப்படி சொல்றோம்? லொகேஷன் டாட் href. லொகேஷன் டாட் href. நடத்தலாமா? அடுத்தது which property is used to transfer files from one host to another host over the internet. கவனிப்புள்ளீங்களா? அதாவது which property ல அது புரோட்டோகால்னு இருக்கணும். ஃபைல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அனுப்பினா அது என்ன புரோட்டோகால்? ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், FTP னு பேர். ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். FTP னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுங்க? ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். IP னா என்ன? IP னா இன்டர்நெட் புரோட்டோகால். IP stands for Internet Protocol. Protocol. ஓகேவா? FTP என்ன சொல்லுங்க? File Transfer Protocol. அப்புறம் என்ன ஒண்ணு அடுத்து வருது, அதுக்கு பேர் என்ன சொல்ல முடியுமா? HTTP Hyper Text Transfer Protocol. Hypertext Transfer Protocol. அப்புறம் என்ன? SMTP. யாருக்காவது நினைப்பு இருக்குதா? SMTP stands for Simple Mail Transfer Protocol. Transfer Protocol. Email கானது. ஓகேவா? கண்ணு தெரியல தானே? சந்தோஷம். இரு நான் அதுதான் கொஞ்சம் போல்ட் ஆக்கலாமான்னு பார்த்தேன். வாய்ப்பில்லை. பிளாக் ஆக்குறேன், போல்ட் ஆக்குறேன், ஃபாண்ட் சைஸ கொஞ்சம் பெருசாக்குறேன். எனக்கு முதல்ல கண்ணு தெரியல எங்க இருக்குதுன்னு, அதுக்கப்புறம் தானே நான் உங்களுக்கு கண்ணு தெரியற மாதிரி ஆக்க முடியும். ஐபி ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுங்க? இன்டர்நெட் புரோட்டோகால். அடுத்து FTP என்ன ஃபுல் ஃபார்ம் சொல்லு? ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். அப்புறம் HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். SMTP சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இதுதான் நம்ம இமெயில்லாம் அனுப்பினா ரிசீவ் பண்றதுக்கு இந்த புரோட்டோகால் தான் யூஸ் பண்ணும். ரைட்டா? தப்பா? நடத்தலாமா? இது நீங்க இந்த வார்த்தையெல்லாம் எழுதிக்கோங்க. இதுக்கெல்லாம் அங்கங்க 2 மார்க் வரும். நீங்க அதனால இந்த ஷார்ட் ஃபார்ம் இருக்கிறது எல்லாத்துக்கும், அப்ரிவியேஷன் எல்லாத்துக்கும் ஃபுல் ஃபார்ம் ஞாபகம். நடத்தலாமா? அஞ்சு நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா. நடத்தலாமா? ஓகே. Which open source software is used to upload from client to server or download from server to client? கவனிப்பீங்களா? ஒரு HTML டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அத
சர்வருக்கு அனுப்பணும், சர்வர்ல இருந்து நம்ம கிட்ட லோக்கல் கம்ப்யூட்டர் கொண்டு வரணும்னா இதுக்கு எந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தலாம்னு கேக்குறாங்க. இதுல ஓபன் சோர்ஸ்னு சொன்னதுனால அது வந்து ஒண்ணு கம்போசர்னு இருக்கு, KOMPOSER கம்போசரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைல்ஸில்லா அது மாதிரி இருக்கலாம். ஃபைல்ஸில்லா கோர் FTP கம்போசர் இந்த மூணுமே இந்த வேலையை செய்யும். இதுல யூஸ் கொடுத்துருக்கிறது ஃபைல்ஸில்லா. ஓகேவா? இன்னொன்னு கோர் FTPன்னு இருக்குது, இன்னொன்னு கம்போசர் KOMPOSERன்னு இருக்கு. இதுல நம்ம கரெக்ட் ஆன்சர் எது சொல்லுங்க? ஃபைல்ஸில்லா. ஃபைல்ஸ அனுப்புறது, வாங்க சர்வருக்கு அப்லோட் பண்றது, சர்வர்ல இருந்து டவுன்லோட் பண்றது. இத செய்யறதுக்கு நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? ஃபைல்ஸில்லா. ஓகேவா? அப்ப நம்மளோட வெப் சர்வருக்கு டேட்டா அனுப்பணும், வாங்கணும். எது வழியா பண்ணலாம்? ஃபைல்ஸில்லா வழியா பண்ணலாம். நகர்த்தலாமா? எஸ். அடுத்தது, how will JavaScript treat a number when it is enclosed with double or single quote? அதாவது டபுள் கோட்லயே சிங்கிள் கோட்லயே ஒரு நம்பரை நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. டபுள் கோட்குள்ளார 25.25 போடுறோம். JavaScript அதை என்னன்னு எடுத்துக்கும் தெரியுமா? ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். ஏன்னா டபுள் கோட்லயே சிங்கிள் கோட்லயே எந்த கண்டென்ட் வந்தாலும் JavaScript பொறுத்த வரைக்கும் அது என்னது? ஸ்ட்ரிங்னு தான் அர்த்தம், நம்பர்னு எடுத்துக்காது. ஓகேவா? எரர் நம்பர் ஸ்ட்ரிங் 0. இதுல ஸ்ட்ரிங்ன்றது கரெக்ட். ஓகேவா? ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் வந்து கோட்ஸ்குள்ளால இருக்கு. அது சிங்கிள் கோட்டா இருக்கலாம், டபுள் கோட்டா இருக்கு. நம்பர்னா கோட்லாம் இல்லாம வெறுமே x = 25.25 போட்டா நம்பர். அதே x = போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள சிங்கிள் கோட்ஸ்குள்ள 25.25 அப்படி டபுள் கோட் க்ளோஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரிங். இன்னும் ஒரு கேள்வி நட்டுமா? சரி. What will be the output of the following JavaScript code? இங்க பாருங்க, where x = 13ன்னு நம்பர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா டபுள் கோட்ஸ்குள்ளால 03 கொடுத்து ஆட் பண்ண சொல்றாங்க. இது 16ன்னு ரிசல்ட் வராது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங் கூட இன்னொரு நம்பரை சேர்க்காது, அது ரெண்டு ஸ்ட்ரிங்கா மாத்து. அப்ப 1303ன்னு சொல்லிட்டு 13க்கு பக்கத்துல 03 போட்டு கொடுக்கும். சின்ன குழந்தைங்க கிட்ட எல்லாம் ஆட் பண்ணுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? 13யும் 3யும் சேருன்னு சொன்னா 13 பக்கத்துல 03 போட்டு கொடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி இது செஞ்சு கொடுத்துரும். அலர்ட் எக்ஸ் இதுல என்ன வரும்னா 1303 வரும். 1303 ஸ்பேஸ் இல்லாம, இதுல ஸ்பேஸ் விட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுவா ஸ்பேஸ் ஆட் பண்ணாது. அதனால 1303 தேர்ட் ஆப்ஷன் தான் ரைட்டா இருக்கு. ஸ்பேஸ் இல்லாதது தான் கரெக்ட், ஸ்பேஸ் இருந்தா அது தப்பு. ஓகேப்பா? இந்த கதையை நாம இதோட முடிச்சிடறோம். நீங்க இதை முடிச்சிட்டு லேபுக்கு போங்க, பிராக்டிகல் ஸ்டார்ட் பண்ணுங்க, வேலையை கம்ப்ளீட் பண்ணுங்க.